நீ யார்ரா அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? அந்த குழந்தை பிறகுக்கு முன்னாடி அது என்ன பாலினம் அப்படின்றத கண்டறியறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம இர்ஃபான் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இங்கே தானே தடை செய்யப்பட்டிருக்கு, நான் துபாயில் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் போயிட்டு தன்னோட குழந்தை என்ன பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தார் சார். அதற்கு சுகாதாரத்துறை அப்போ விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்திட்டு பார்ப்பது குற்றம் அல்ல, பார்த்துட்டு நீயே வச்சுக்கோ, புரியுதா? உங்கள் குழந்த உன் இஷ்டம், எனக்கு தெரிஞ்சுக்கணும், தலை வெடிக்குது அப்படின்னு துபாய்க்கு போய் பார்த்துட்டு வச்சுக்கோ. அதையும் வீடியோ போட்டு துட்டு சம்பாதிக்கணும் உனக்கு. இந்தியாவில் அது வயலேஷன்னு தெரியுமா தெரியாதா? இந்திய சட்டம் அதை தடை செய்கிறது தானே. பெண் சிசு கொலைகளை தடுப்பதற்காகத்தானே அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. நீ யார்ரா அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? எல்லா ஸ்கேன் சென்டர்லயும் சார் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. பெரிய போர்டு இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சனால தானே இவர் துபாய்க்கு போயிருக்காரு. போய் பார்த்தல, துபாயோடு அந்த கதையை புதைச்சிட்டு வந்திருக்கணும் நீ. இங்கே வந்து ஒருத்தன் சொல்கிறான், வீடியோ போடுறான், ஊடகங்களில் அது மிகப்பெரிய செய்தியாகி இருக்கிறது. அவனை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனையெல்லாம் காப்பாற்றுறீங்கன்னா எவ்வளவு கேவலமான அரசு கடந்த அரசாக இருந்திருக்கிறது. அந்த கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கினாங்க. அதற்கு பல தரப்பு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நேற்று மதுரை உயர்நீதிமன்றம் இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை வழங்கினாங்க சார். அதை ரத்து பண்ணியிருக்காங்க சார். பலர் இது குறித்து விமர்சனங்களை அப்போதே எழுப்பினார்கள். பொறாமையில் விமர்சனம் எழுப்புகிறார்கள் என்று இவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள். நாம் நமது நிகழ்ச்சியில் தெளிவாக சொன்னோம், இந்த தவறை செய்யாதீர்கள். இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, பனையூரில் உங்கள் கட்சி ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுங்க. அரசு வேலையை தூக்கி கொடுக்காதீர்கள். அரசு வேலையை கனவாக நினைத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 10,000 வேக்கன்சிக்கு 15 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் இறந்தார்கள் என்பதற்காக அரசு வேலையை நீங்கள் தூக்கி கொடுத்தால் நாளை பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவர்கள் கேட்பார்கள், வெள்ளத்தில் இறந்தவர்கள் கேட்பார்கள், மெரினா நெரிசலில் இறந்தவர்கள் கேட்பார்கள், இதுபோல எல்லோரும் கேட்பார்கள். இதற்கு எல்லையே இல்லை. இதை